கடலூர் அருகே முன்கூட்டியே பெய்த பருவமழையின் காரணமாக மக்காச்சோள பயிர்கள் வளர்ச்சி குன்றி பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள மங்களூர் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் அண்மையில் விவசாயிகள் மக்காச்சோளம் சாகுபடி செய்தனர். இந்த நிலையில் பயிர்கள் வேரின்றி வளரும் தருவாயில் வடகிழக்கு பருவமழையானது முன்கூட்டியே பெய்த நிலையில் பயிர்கள் வளர்ச்சி குன்றி சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகளுக்கு இழப்பீடு கேட்டு விவசாயிகள் காத்திருந்த நிலையில் தற்போது டிராக்டரை கொண்டு மாற்றுப்பயிர் செய்வதற்காக தான் வளர்த்த பயிரினை விவசாயிகள் தானே அளித்து வருகின்றனர். மேலும் கடந்த ஆண்டு மக்காச்சோள பயிருக்கு காப்பீட்டுத் தொகை செலுத்திய விவசாயிகளுக்கு தற்போது வரையிலும் திரும்ப கிடைக்க பெறவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது விவசாயிகள் மாற்றுப்பயிர் செய்வதற்காக மங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் விவசாயிகள் கடந்த ஒரு வாரமாக டிராக்டரை கொண்டு தற்போது அளித்து வருகின்றனர். இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியபோது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தற்போது கணக்கெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். நாங்கள் முத்துச்சோளம் 4 ஏக்கரில் போட்டு மக்கள் மின்கோப்பிலே மழை அதிகமாக பேஞ்சு பருவமழை லாஸ்ட்டில் தான் பெய்யணும். பருவமழை முன்னாடியே பேஞ்சு சோளம் எல்லாம் ஐவடி ஆகிடுச்சு. அறுவை ஆடி தண்ணி நின்றுக்கிட்டு இப்போ வேளாண்மை துறையில் பெட்டிஷன் கொடுத்து அவங்க பார்த்துருக்குறாங்க. முறையான முறையில் ஆய்வு பண்ணி ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவாகிருக்குது. ஒரு ஏக்கரும் பேரில் இப்போ லொட்டெட்ரு விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது. அடித்து திருப்பி இதை ஆய்வு பண்ணி இந்த வேளாண்மை துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணி இதுக்கு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் இது இன்சூரன்ஸ் கட்டின பணம் இன்னும் போன வருஷம் கட்டினதுக்கு அதுக்கு இழப்புன்னு ஏற்கவில்லாத காரணத்தினால இல்லைன்னா நாங்கள் பெரிய போராட்டம் பண்ணுவோம். விவசாய சங்கம்லாம் கூடி பெரிய போராட்டம் பண்ணுவோம். அங்கேயும் வண்டி வச்சு ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது என்ன சார் பண்ணுறது? நீங்கள் தயவாக நாங்கள் சொல்கிறோம். இதை நன்றி நல்லா தெளிவாக பார்த்து தெளிவாக செய்யுங்க. உங்களுக்கு நாங்கள் இல்லாத மக்கள் ஏழை மக்கள் 30,000 ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு ஏக்கரும் பேர் 30,000 ரூபா செலவு பண்ணிட்டு நாங்கள் அழிஞ்சு போய் உட்காந்து கிடக்குறோம். கடனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடன் கொடுத்தாலும் என்னடா சோளமே உன் சோளம் அப்படி ஆகி போச்சா, நீ எங்கடா கடன் தருவா, காட்டை எழுதி கொடுறா ஓட்டை எழுதி கொடுறான்னு அவங்க வரைய பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சார் பண்ணுறது? நீங்கள் வேளாண்மை துறை அதிகாரி தான் இதை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து நாங்கள் உங்களை தயவாக பிச்சை கேட்கல. அரசாங்கம் கொடுக்குற ஒரு தொகையை தான் உங்களை நாங்கள் கொடுக்க சொல்கிறோம். அரசாங்கம் கொடுக்குற தொகையை முறையாக கொடுங்க. முறையாக ஆய்வு பண்ணி முறையாக கொடுங்க. நீங்கள் பாட்டுக்கு யாருக்கோ எவருக்கோ அந்த பகுதியில் போட்டேன் இந்த பகுதியில் போட்டேன்னு போடாதீங்க. நல்லா முறையாக ஆய்வு பண்ணி முறையாக போடுங்க. அந்த தெளிவாக